Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் என்று அது பவுலடிகளா இருக்கு. சரி, அன்பின் வழி நின்று இந்த சமூகத்தை பாசத்தால் நனைத்துக் கொண்டிருக்கிற என் இனிய இளைஞர்களே, நண்பர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து ஆதவன் சார் வந்தாங்க. ரொம்ப நல்ல பேச்சாளர், நல்லா பேசுறாரு, ரொம்ப அற்புதமா பேசினார். ஆனா அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்ப பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் குவா குவான்னு அழுகிறது இல்லையா, ருவா 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 ருவான்னு அழுகுதான். இப்படி ஒரு குழந்தை எந்த ஆஸ்பத்திரியிலையா பிறந்து? அடுத்த பெட்ல ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கான், ரூபா ரூபா ரூபான்னு. அந்த பிள்ளைக்கு ரூபான்னு பேர் வச்சிருந்திருப்பாங்க, எல்லாரும் ரூபா ரூபான்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அது அரையும் குறையும் அந்த மனுஷன் கேட்டுட்டு வந்துகிட்டு ரூவா ரூவான்னு. ஏங்க, குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு, தொட்டுல தூங்குது, தூங்குற குழந்தை திடீர்னு அழுகுது, ரூவா ரூவானே அழுதுன்னே வச்சுக்குவோம். உடனே வீட்டுல இருக்க அப்பாக்காரர் சொல்றாரு, பணக்காரன் வீட்டு பிள்ளை அழலாமா? அழக்கூடாது, போய் அந்த 2000 ரூபாய் கட்டை எடுத்துட்டு வந்த முன்னாடி ஆட்டு. உடனே எடுத்துட்டு வந்து ஆட்டுறாங்க. உடனே மாமனார் சொல்றாரு, என்னடா 2000 ரூபாய் நோட்டு பிச்சைக்கார பயவுள்ள மாதிரி வீட்டுல இருக்கிற பீரோல இருக்கிற சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வந்து ஆட்டு பிள்ளைக்கு முன்னாடி. அழுகையை நிப்பாட்டட்டும். குழந்தை அழுகை நிப்பாட்டுமா? உடனே அம்மா ஓடி வந்து தூக்கி அந்த குழந்தையை இடது தோல்ல போட்டு தட்டி கொடுத்த உடனே அந்த குழந்தை தன் அழுகையை நிறுத்தும். ஏன் தெரியுமா? இந்த இதய துடிப்பு தான் நான் கருவறையில் இருந்த போது கேட்ட இதய துடிப்பு என்று அம்மாவின் அன்புக்குத்தான் அழுகையை நிப்பாட்டும், ரூவா ரூவான்னு நிப்பாட்டாது. மனுஷன் கொம்பு சுத்தி ஆடி இருக்காரு, ஓன் பிச்சுன்னு உடனே ரோட்டுக்கு விளையாடி இருக்கிறாரு. கடவுள் கூட போய் செல்ஃபி எடுக்கணும்னா 2000 ரூபாய் கொடுக்கணுமா? ஆமா, முடி இல்ல, கொம்பு சுத்தி ஆடி. நீங்க வேற அதை சொல்லி சொல்லி அவரை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரை சொல்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சிமா. ஆனா ஆனா அவருக்கு நீங்க பரவாயில்ல நடுவர் அவர்களே. கடவுள்கிட்ட நின்று செல்ஃபி எடுக்கிறதுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா உடனே கடவுள் கூட செல்ஃபி எடுத்துடலாமா? ஏங்க, நீங்க கடவுள் பக்கத்தில் போக வேண்டும் என்றால் 2000 ரூபாய் பணம் வேண்டும். ஆனால் கடவுள் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் உங்கள் மனசுல பாசம் மட்டும் இருந்தா போதும், அவ்வளவுதான். கடவுள் உங்களை தேடி வந்துருவார். காதலை பத்தி பேசுற வயசா சார் உங்களுக்கு எல்லாம்? அது அந்த பிள்ளை 12ஆவது படிக்கிற பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு நினைவு இருக்காதாங்க? இருக்கட்டும், அதுக்காக ஒரு அர்த்தம் பொருத்த வேண்டாமா? எங்க தம்பிகள் பேசுனா அதுல ஒரு நியாயம் இருக்கு, அவங்களுக்கு வயசு இருக்கு, பேசலாம். ஏதோ அதையாவது நினைச்சாவது நிம்மதியா இருப்போமேனுதான். பணத்தை பார்த்த உடனே காதல் வருமா? எங்க பணத்தை பார்த்து வருவதற்கு பேர் காதலா? பணத்தை பார்த்து வந்தா அது காதலா? என்னைக்கு மனதை பார்த்து வருகிறதோ அதுதான் உண்மையான காதலை தவிர பணத்தை பார்த்து வர்றதுக்கு பேர் காதல் கிடையாதுங்க. பாரதி செத்து போயிட்டான்னு எப்படி சார் சொல்றீங்க நீங்க? பாரதி செத்து போயிட்டான், பாரதி சாகல சார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று எல்லா உயிரையும் நேசிக்கிறவர்களின் இதயங்களில் பாரதி என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே தவிர பாரதி காலத்துல வாழ்ந்த பணக்காரன் யாருன்னே தெரியாதுங்க. பாரதி காலத்துல எத்தனை பணக்காரங்க வாழ்ந்திருப்பாங்கல்ல, யாரையாவது தெரியுமா நமக்கு? ஆனால் பாரதி இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் பணம் முக்கியம் இல்லை, உயிர்களிடத்தில் காட்டக்கூடிய பாசம்தான் முக்கியம் என்று இன்றைக்கு நம்ம புரிஞ்சிருக்கிறோமா இல்லையா? அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் நான் ரொம்ப பதில் சொல்ல விரும்பல. அவர் ஒரு புஸ்தகம் கொடுத்தாரு அந்த வீட்டுக்குள்ள போன உடனே. அந்த புஸ்தகத்துக்கு பேரு தூண்டில் காரனும் ஒரு கூடை மனிதர்களும். அவர் எழுதின புஸ்தகம். அதுல 2 விஷயத்துல அவர் சொன்னதுயா, குமரி ஆதவன் சொன்னது சத்தியமா அந்த புஸ்தகத்துல இருக்குன்னு அடிக்கோடிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க போய் சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டாங்க, சவப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க நடுவர்களே. ஐயா, அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, மகிழ்ச்சியான குடும்பம் எப்படி இருக்கும்? அதுக்கு இவர் பதில் எழுதுறாரு, விவிலியம் சொல்லுகிறது, உடன் பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்து இருப்பாரோடு ஏற்படும் நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவி, இவை என் மனதிற்கு பிடித்தவை என்று கடவுள் சொல்லுகிறார். இவை மூன்றும் ஒன்றாய் இருக்கிற குடும்பம் தான் மகிழ்ச்சியான குடும்பம் என்று அவர் எழுதியிருக்கிறார். நான் எழுதல. இது
இதுல எங்க பணம் வருதா? எழுதுறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. விளங்கும். பணத்துக்காக இப்படி இல்லாம மாறுவீங்க. அதுல இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லி இருக்கிறார். நாட்டில் ஊழலும் லஞ்சமும் பெருகி இருக்கிறதே, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. மகா அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயித்து கொண்டு இருக்கிறார். திடீர்னு அவருக்கு ஒரு நாள் நோய் வந்து விட்டது. எல்லா சிறந்த மருத்துவர்களாலும் நோயை தீர்க்க முடியவில்லை. அவர் சாகும் தருவாயில் இருக்கிறார். அப்போது அலெக்சாண்டர் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை கூப்பிட்டு சொன்னார், நான் இன்னும் கொஞ்ச நாளில் இறந்து விடுவேன். நான் இறந்தவுடன் என் சவப்பட்டியை மருத்துவர்கள் தான் தூக்கி வர வேண்டும். என் கல்லறைக்கு போகும் வழி எங்கும் விலை உயர்ந்த மாணிக்கங்களையும் நவரத்னங்களையும் வைரங்களையும் தூவி விட்டு வாருங்கள். என் சவப்பட்டியில் 2 துளைகள் போட்டு என் 2 கைகளையும் விரித்தவாறு வைத்து என்னை புதையுங்கள் அப்படின்னாராம். உடனே ஒரு தளபதி, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு உடனே அலெக்சாண்டர் சொன்னாரா, எந்த உலகின் சிறந்த மருத்துவரானாலும் ஒருவனின் மரணத்தை தடுக்க முடியாது. எவ்வளவு பணம் சம்பாதித்த உலகத்தையே ஜெயித்தவனாக இருந்தாலும் கல்லறைக்கு போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது. உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டர் கடைசியில் வெறுங்கையோடு தான் போனான் என்று எழுதுங்கள். இதுவும் அவர் தான் எழுதி இருக்கிறார். இது நான் சொல்லல நடுவர்களே, அவர்கிட்ட இருந்திருக்கு சொல்லியிருக்காரு, என்கிட்ட இல்லையம்மா. இதுல எங்க ஐயா தாக்கையா வந்துகிட்டு அந்த மாமியார உலக்கையால அந்த அம்மா அடிச்சுட்டு உலக்க மருமக கழுத்தை காமிச்சிச்சான். எங்க வெறும் 15 பவுன் நகைக்காக ஒரு மருமகள் மாமியார் கழுத்துல அடிப்பாள் என்றால் அது மகிழ்ச்சியான குடும்பமா? அது எப்படிங்க மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கும்? அந்த நகையை போட்ட உடனே அந்த மருமகளுக்கு எப்படி மகிழ்ச்சி இருந்திருக்கும்? அப்படிலாம் கிடையாதுங்கய்யா. எத்தனை வயசானாலும் நம்ம மாமியார் நல்லா இருக்கணும்னு உண்மையான பாசம் வைத்திருக்கிற மருமகள் வாழும் குடும்பம் தான் மகிழ்ச்சியான குடும்பமே தவிர 15 பவுனுக்காக உலக்கை எடுத்து அடிக்கிற மருமக 50 பவுன் போட்டிருந்தா கொண்டு போட்டுருவாளா? அதெல்லாம் தப்புங்க. அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒரு நல்ல நாள் பொழுதுமா, அதனாலதான் நாங்க உலக்கையவே இப்ப பேன் பண்ணிட்டோம். எங்க ஐயா தாக்கு ஐயா, இந்த இளைஞர்கள் கையில இவ்வளவு பணம் இருந்ததால் தானே நாம் இதை கொண்டாட முடிகிறது. சார், எங்க ஊர்ல இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க கையிலயும் பணம் இருக்கு. பணம் கையில கிடைச்ச உடனே டாஸ்மாக் வாசல்ல போய் நிக்கிறான் சார். ஆனா இங்க உள்ள இளைஞர்கள் சொற்களிலேயே உயர்ந்த சொல் செயல் என்று நல்லதுக்காக பயன்படுத்துகிறார்கள் இல்லையா, அங்கதான் அவன் உயர்ந்து நிக்கிறான் சார். இதுல கண்ணதாசன் பாட்டெல்லாம் சொன்னார். அதே பாட்டுல தான் கண்ணதாசன் எழுதுவாரு, பணத்தின் மீதுதான் பற்று என்ற பின் பந்த பாசமே ஏனடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று அதே பாட்டுல கண்ணதாசன் சொன்னாரே, அதையே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதையும் பார்த்தாரு, அது விளங்கல. மகன் சுகமா அப்படின்னு எழுதுறாராம் அப்பாவுக்கு கடிதம். அப்பா சுகமா, நான் சுகமா இருக்கணும்னா 1000 ரூபாய் அனுப்புங்க. இப்படிதாங்க ஒரு பையன் எதுக்கு எடுத்தாலும் அப்பாட்ட காசு வாங்கிக்கிட்டே இருப்பான். அதுக்கு காசு இதுக்கு காசுன்னு. ஒரு நாள் வேலை கிடைச்சு போயிட்டான். முதல் மாசம் 25,000 சம்பளம் சொலைய வாங்கியிருக்கான். அம்மா கையில கொடுத்து அப்பாட்ட கொடுன்னா. அம்மா சொன்னாங்க, ஏண்டா இத்தனை நாள் காசு காசுன்னு அப்பாட்ட புடுங்கினியே, இந்த சம்பளத்தை நீ அப்பாட்ட கொடுத்தா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார், நீ குடுறா. அதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான், போமா, ஒவ்வொரு தடவை நான் அப்பா கிட்ட காசு கேட்கும் போது அப்பா உடனே எடுத்து கொடுப்பாரு. அப்பா கை மேல இருக்கும், என் கை கீழே இருக்கும். இன்னைக்கு நான் சம்பாதிச்சுட்டேங்கிற திமிர்ல நான் பணத்தை கொண்டு போய் கொடுத்தா எங்க அப்பா கை கீழே போயிரும், என் கை மேல வந்துரும். ஒரு நாளும் என் தகப்பனின் கை தாழக்கூடாது, நீ குடுமான்னு சொன்னானே, அதுதாங்க பாசம். அந்த பாசத்துக்கு முன்னாடி உங்க பணத்துக்கு எங்கெங்க இடம் இருக்கிறது? டால்ஸ்டாய் ஒரு அழகான கதை எழுதினார் இதே கிறிஸ்துமஸ் சமயத்துல. கிறிஸ்துமஸுக்காக இயேசு பிறக்க போகிறாருன்னு எல்லாரும் ஸ்டார் எல்லாம் வீட்டுல போட்டு கேக்கெல்லாம் வச்சு ரெடியா இருக்கிறாங்க. கடவுளே வந்துட்டாரு பூமிக்கு. ஒவ்வொரு பணக்கார வீட்டையும் போய் தட்டுறாரு. கதவை திறக்கிறாங்க. ரொம்ப ஏழையா ஒரு வயதானவரா வர்றாரு. நீங்க என்னைய கூப்பிட்டீங்களே, உங்களையெல்லாம் யாரும் கூப்பிடல, போங்க போங்க அப்படின்னு விரட்டி விடுறாங்க. ஒவ்வொரு வீடா கதவை தொட்டி கடைசி நொந்து போய் ஒரு ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறார். அந்த வீட்டுக்கு கதவே கிடையாது. கதவே இல்லாதனால இவர் உள்ள போறாரு. உள்ள போய் கிறிஸ்துமஸ் கொண்டாட நானும் வரலாமா, நீங்க நீ கூப்பிட்டீங்க தானே அப்படின்னாரு. ஆமாமா, உங்களை தான் கூப்பிட்டே, உட்காருங்கன்னு விலை குறைஞ்ச அவர்கிட்ட இருந்த ஒரு கேக்கை வெட்டி கடவுளுக்கு அவர் ஊட்டி விட்டார். அவர் மகிழ்ச்சியோடு கேட்டார், இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் யாருன்னு தெரியுமா? உடனே அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி சொன்னான், நீங்க உள்ள வரும்போதே எனக்கு தெரியும், நீர் தான் என் ஆண்டவர். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த ஏழை மனிதனின் வீட்டுக்குள் என்னை படைத்த ஆண்டவனை தவிர வேறு யாரால் வர முடியும்? நீங்கள் தான் என் ஆண்டவர் என்று சொன்னார் என்றால், பணம் இருக்கும் இடத்தில் இல்லை, பாசம் இருக்கும் இடத்திற்குத்தான் இறைவனே தேடி வருகிறான். நடுவர் அவர்களே, ஒரு அறிஞர் ரொம்ப அழகா சொன்னார், ஒவ்வொருக்கும் புள்ளி விவரம் சொன்னார். உலகத்தின் சிறந்த கிரிக்கெட் ஆட்டக்காரனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஆஸ்திரேலியாவில் தான் பார்க்க முடியும்.
உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனை பார்க்க வேண்டும் என்றால் அமெரிக்காவில் தான் பார்க்க முடியும். சிறந்த தொழில்நுட்ப அறிஞனை பார்க்க வேண்டும் என்றால் ஜப்பானில் தான் பார்க்க முடியும். நல்ல தொழிலாளியை பார்க்க வேண்டும் என்றால் ரஷ்யாவில் தான் பார்க்க முடியும். ஆனால் உண்மையான பாசமும் அன்பும் கொண்ட நல்ல மனிதர்களை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்தியாவிற்கு தான் வர வேண்டும் என்று சொன்னார். நம் இந்தியாவின் சிறப்பு, நம் தமிழகத்தின் சிறப்பு பணத்தை விட பாசம்தான், அதுதான் மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு பார்த்தீங்களா? பாசத்தை பார்க்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கு போ. இவர் சொல்றாரு இந்தியாவுக்கு போங்க, மருத்துவர்கிட்ட போயிடாதீங்க. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா காசு கேட்பார். அவர் சொல்றாரு, இவங்க சொல்றாங்க இல்லைங்க, இந்தியாவில் தான் பாசமே இருக்கு. நல்ல தெளிவாக அடிச்சுட்டாங்க இந்த அம்மா. இதுக்கு எங்கெங்க சுற்றி அடிச்சு வர்றாங்க பாருங்க. எந்தெந்த செய்திகளை எல்லாமே சொல்லி ஆஸ்திரேலியாவை யாரை பார்க்கலாம், அமெரிக்காவில் யாரை பார்க்கலாம், இந்தியாவில் யாரை பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாம் பாசக்கார ஆளுங்க. ஓட்டு யாருக்கு போடணும்? 20 ரூபா நோட்டுக்கு. பார்ப்போம். இப்போ ராஜா வர்றாரு. இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, புத்தாண்டு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற விரிகோடு நகர் வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் புத்தாண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும். ரொம்ப உற்சாகமான ஒரு சபை இது. அதனால் கவிதா அவர்கள் மிகவும் சிறப்பாக பேசினார்கள், கதையெல்லாம் சொன்னாங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் மன்னிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும், பொருந்தியர்லாம் பேசினாங்க. எல்லாம் பேசுவாங்க. ஆனா அன்பேன்னு சொல்லும் போது ஹன்சிகா பக்கத்துல இருக்கணும்னா சரவணன் ஸ்டோர் வந்து உங்களுக்கு உரிமையாளரா இருக்கணும். அவர் ஒரு நடந்து அன்பேன்னு சொல்லும் போது பின்னணி குரல் கேட்க ஹன்சிகா, பைபிளை கொண்டு போய் அங்க சொல்ல முடியுமா? கஞ்சிகா இல்ல, ஹன்சிகா. ஹன்சிகா என்ன கதையா சொல்லி, எங்க நாங்க எங்க அணியில் இருக்கிறவங்க விவரம் இல்லாதார்களா? ஒரு குழந்தை அழுகிறது, அழுதால் 2000 ரூபாய் நோட்டு எடுத்து இப்படி ஆட்டணுமா? விவரம் கேட்டவங்களா நாங்க? 2000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஸ்பிரிங் தொட்டில் வாங்கி அந்த குழந்தைய போட்டோம்னா அதுவா ஆடிக்கிட்டு இருக்கோம். அதுல ஆடிதானே அப்ப அம்பிட்டு குதிக்குது. அது சொத்து பத்திரத்தை வேற காட்டணுமா? இப்ப சொத்து பத்திரம் எல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே டிஜிட்டல் இந்தியால போயிருச்சு. சொத்து பத்திரத்தை காட்டு என்னென்னவோ சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் காதலை பேசுகிற வயதா உங்களுக்கு? அவரை பார்த்து, சரிங்க நான் தெரியாம கேட்கிறேன், காதலை பேசுறதுக்கு எது வயசு சொல்லணும்ல? நீங்க உங்க அணியில சொல்லுங்க. எதுல 18 வயசு பையன் காதல்னு பேசினா அவங்க அப்பா உதைக்க வர்றாரு. என்னடா வயசு 18ல உனக்கு காதலா? அவ காலேஜ் படிக்கும் போது காதலிச்சானா அடிக்க வர்றாரு. அவர் ஏதோ இப்ப மனைவி கிட்ட இருக்கிற காதலை பத்தி பேசி இருக்கிறாரு. அதுவும் அந்த அம்மா எதிர இருக்கிறதுனால பேசி இருக்கிறார். அது பொறுக்கலையாமா உங்களுக்கு? காதலை பேசுகிற வயசா? எதுமா வயசு? கண்ணதாசன் தான் எழுதுனா 50லும் ஆசை வரும். அதுக்கு சிவாஜி கணேசன் வேற நடிச்சார். என்னத்த சொல்றது? காதலை பேசுகிற வயசா?
அப்புறம் சரி, நாங்க என்ன பட்டிமன்ற தலைப்பு? மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு எது வேணும், அவ்வளவுதான தலைப்பு. ஆமா. பணமா பாசமா? அலெக்சாண்டர் செத்து கல்லறைக்கு தூக்கிட்டு போது கையை விரிச்சிட்டு போனாராம். அதை இவங்க சொல்றாங்க, கடைசியில் ஒன்றுமே என்னோடு வரவில்லை. செத்து கல்லறைக்கு போகும்போது எது கூட வரும்னா தலைப்பு? இல்ல இல்ல, அது இல்ல. உயிரோட இருக்கும் போது என்ன வேணும், வாழ்றதுக்கு என்ன வேணும்னா, கிளம்பி போகும்போது யார் தான் கொண்டு போனா? அவனாவது வைரங்களை இறைச்சிட்டு போனா, மற்றவன் எடுத்துக்கிட்டான். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வின்னு எங்களை பாசம் வைத்த மருமகளும் பாசம் வைத்த மாமியாரும் வாழுகிற வீடு தான் நல்ல வீடு. எங்கம்மா இருக்கு அந்த வீடு? விலாசம் இருந்தா காட்டுக்கமா, நாங்க எல்லாரும் வந்துடுறோம். இந்த செந்தில் ஒரு படத்துல கேட்பார்ல, விலாசம். கல்யாணம் பண்ணிட்டே வந்துடுறோம். எனக்கு தெரிய விரிகோடு வட்டாரத்திலே கிடையாதுன்னு நினைக்கிறேன். சீரியல்லே இல்லம்மா, சீரியல்லே கிடையாது. பாசம் இருக்கிற மருமகளா, பாசம் இருக்கிற அவதான் வந்த அன்னைக்கே சொல்லிடுறாள், உங்க அம்மாவை இங்க வச்சிருந்தீங்கன்னா நான் இருக்க முடியாது. அது இருமுறதே எனக்கு பிடிக்கல. இருமுறது பிடிக்கல. நீங்க நல்ல டயலாக்லாம் விடலாம். ஒரு பையன், ரொம்ப நல்ல பையன், பாசம் இருக்கிற பையன், சம்பளத்தை வாங்கி அப்பாட்ட கொடுக்க மாட்டேன்ட்டானா. முதல்ல அவன் சம்பளத்தை வாங்கி வீட்டுல கொடுத்தான்றதே பெரிய விஷயம். சம்பளத்தை வாங்கி அப்பாட்ட கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவர் ரொம்ப காலமா அவர் கை மேல இருக்கும், என் கை கீழே இருக்கும். நீங்க எல்லாம் சீரியலுக்கு வசனம் எழுத போலாம் தாயே. இதுக்கு எதுக்குமா இவ்வளவு பிரச்சனை? அவன் அவ்வளவு ரூபாய் இப்படி அவன் கையில வச்சுக்கிட்டு அப்பாட்ட காட்டி, அப்பா நீங்க எடுத்துக்கங்கப்பான்னு சொல்லி இருந்தானா அப்பா கை மேல இருந்திருக்கும்ல. எங்களை என்ன விவரம் இல்லாத ஆளுன்னே நினைச்சு விரிகோடு வரைக்கும் கூட்டு வந்துருக்கீங்களா? கீழே வச்சுக்கிட்டு அப்பா எடுத்துக்கங்கப்பா சொல்லிருக்கலாம்ல. ஏன் அவ்வளவு, ஏன் அப்பாவுக்கு நேர அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கலாம்ல? அதான் ஆதார் கார்டு பூரா லிங்க் ஆயிருக்குல்ல. இனிமே இந்த நாட்டுல சோறு போடுறது கூட ஆதார் கார்டு இருந்தா தான் லிங்கே கொடுப்பாங்க. உனக்கு ஆதார் லிங்க் இருக்கா, இல்லாட்டி சோறு கிடையாது. என்ன நாடு இது? இதுல இந்த அம்மா பேசுறாங்க, அப்பா கை மேலே இருக்கும் கீழே இருக்கும். சரி, கதை தான் சொன்னீங்களே. இந்த டால்ஸ்டாய் கதையில கடவுள் வந்துட்டாராம். காரணம், ஏழையாக இருந்தால் கடவுள் பாசம் இருந்தால் வருவார்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்த வரி என்ன சொல்றாங்க தெரியுமா? உலகத்திலே நல்ல ஏழை எங்கே, இது பாசம் உள்ளவன் எங்கே இருக்கிறான்? இந்தியாவில் தான் இருக்கிறான். டால்ஸ்டாய் கதையில இருந்தவன் பாசம் உள்ளவனா இல்லையாம்மா? நல்ல கிரிக்கெட்டியர் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறாராம். ஏன் விராட் கோலி இல்லையா? நம்மெல்லாம் உள்ளூர்ல கல்யாணம் பண்ணோம், அவனுக்கு வாச்ச அதிர்ஷ்டம் இத்தாலியில கல்யாணம் பண்ணா. அது யாரு? அனுஷ்கா சர்மா. அவன் பேட்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுனா அதுக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அவன் அந்த ஸ்டிக்கரை தூக்கி இப்படி பேட்டை தூக்கி காட்டினானா வீட்டுக்காரமா உடனே சேருது, உடனே ஃபிளையிங் கிஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பேசுறீங்க. இது மாதிரி எல்லாம் தயவு செய்து அந்த அணியில பேசாதீங்க. ராஜாராம் ஐயாவும் கண்ணதாசன் சொன்னார், கண்ணதாசன் பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வைத்தால் சொந்தம் இல்லை பந்தம் இல்லைன்னு பாடியிருக்காரா இல்லையா? அதுல ராஜாராம் ஐயா ரொம்ப நல்ல செய்தி ஒன்று சொன்னார். கண்ணதாசன் அவங்க இந்த அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டிருக்க, அது எழுதி கொஞ்ச நாள்ல அவங்க பிரதருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். உடனே முத்துக்கு முத்தாக எழுதினாராம். பழனி படம் 1965 வந்தது. அதுலதான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டு. முத்துக்கு முத்தாக பாட்டு 1973 வந்தது. அன்பு சகோதரர்கள்னு படம். இப்ப 8 வருஷம் அண்ணன் தம்பி பேசாம இருந்திருக்காங்க. அவர் தான் சொன்னார், 8 வருஷம் ஒரு சொத்து சண்டையில அண்ணனும் தம்பி பேசாம இருந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு குடும்பம் இருந்தா எப்படி சந்தோஷம் இருக்கும்? பாசத்தை பத்தி எப்படி பேசுறீங்க? இடையில பேசிக்கிட்டாங்க. அதுல நாங்கெல்லாம் ஆர்கே நகர்ல ஓட்டு போட்டு வந்திருக்கோம். இவரை போய் அவர் உள்ளூர்லயே ஓட்டு போட மாட்டாரு.
அவர் போனா ஓட்டு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உள்ளூர்லயே போட மாட்டாரு, ஆர்கே நகர்ல போய் போடுவாரா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார். இந்த பணம் இருக்கே, டோக்கன் கூட நம்பிக்கையை தருது. துட்டு கொடுத்து தானங்க ஓட்டு வாங்கினாங்க, டோக்கன் கொடுத்து வாங்கலையா? வாங்கியிருக்கானா இல்லையா? ஒண்ணும் இல்ல, ஒரு டோக்கனை வச்சு சந்தோஷமா ஓட்டு போட்டிருக்கானா இல்லையா? நாங்கெல்லாம் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க ஓட்டு போட்டு வந்த மாதிரி. ஒருவேளை இவர் ஓட்டு போட்டிருந்தாருன்னா இந்நேரம் கொண்டாட்டத்துக்கு போயிருப்பார். எதுக்காக இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வரணும்? ஒரு செய்திங்க, அவங்க தம்பியும் அதை நல்லா சொன்னார். 11 மாசம் உடம்பு அபுதாபியில் இருக்கிறது, ஆனால் இதயம் இங்க இருக்கிறதுன்னு ஐயா சொன்னார்ல. வெளிநாட்டுல வேலை பார்க்கறது ரொம்ப சிரமம் ஐயா, அது உண்மை. ஆனா ஒண்ணு நினைச்சு பாருங்க, 11 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வர்றீங்க, உறவுகள், மனைவி, தாய், தந்தை எல்லாரையும் பாக்குறீங்க. ஆனா அந்த 1 மாசம் லீவு முடியும் முன்னாடியே நம்ம சொந்தக்காரங்க கேட்பாங்களா இல்லையா, அப்புறம் எப்ப போற? வீட்டுக்காரமாவே கேட்கும், பிளைட் டிக்கெட் போட்டாச்சா? இல்ல இதயம் இங்கேயே துடிக்கிறது, இங்கேயே துடித்து கொண்டே இருங்கள். யாராவது சொல்லியிருக்காங்களாமா? இல்ல என்னை வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க, இனிமே இங்கதான் இருக்க போறேன்னா எல்லாம் ஜெர்க் ஆவாங்க. சொந்தக்காரன் அது வரைக்கும் மாப்பிள்ள சென்ட் இருக்கு அப்படின்னு வந்தவன் பூரா 7 சென்ட் தள்ளி போயிடுவான். உண்மையா அது? வெரிசான்னு ஒரு நிறுவனம் சென்னையில 1600 பேர் டிசம்பர் முதல் வாரத்தில் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஐடி கம்பெனி 1600 பேர் ஓவர் நைட் போக சொல்லிட்டான். எல்லாம் ஐடியில போன மாசம் வரைக்கும் 80,000 70,000 சம்பளம் வாங்கினான். இன்னைக்கு திடீர்னு பிங்க் ஸ்லிப்னு அதுக்கு பேரு போக சொல்லிட்டான். அவனுக்கு 2018 ஜனவரி 1 சந்தோஷமாக இருக்குமா? இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லணும். அம்மா சொல்லணும். அது வரைக்கும் வேலைக்கு போனாயா? இந்த 1ஆம் தேதி அவன் ஒவ்வொரு நிறுவனமா போய் நிக்கணும். நான் எங்க போறது, எந்த வேலைக்கு போறது? சார் அவன் வேலை இல்லாமல் இருப்பது கூட பரவாயில்ல சார். பாக்குறவெல்லாம் கேட்பா, என்னப்பா இல்லையாமல போக சொல்லிட்டாங்களா, என்ன செய்ய போற? அசிங்கமா இருக்காது? குடும்பம் எப்படி நடத்துறது? எல்லாம் போய் தெருவில் சர்ச்சு வாசல நிப்பானா? இல்ல அந்த அம்மா சொல்றாங்க, உங்கள் மனசில் பாசம் இருந்தால் நீங்கள் ஏழையாக இருந்தாலும் ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வருவார், போதகர் வருவாரா? அது அவரை கேட்டு தாங்க சொல்லணும், நாங்களா சொல்ல முடியாது. நாங்க சர்ச்சில் இருந்து கேரல்ஸ் பாடும் போதே வசதியான வீடுனா 4 பாட்டு பாடுவோம். சாப்பாடு போடுறாங்கன்னா விடிய விடிய பாடுவோம். ஏழை வீடுனா வாசல்களே உயருங்கள், கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார்னு வாசலே நின்றுவான். அதான நடக்கிறது. காண்டவர் வர்றார், என்னத்த சொல்ல? ராஜாராமையா மாதிரி இவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது. இது ரொம்ப கடுமையான விஷயம்யா. திருவள்ளுவர் எளிமையாக இருக்கிறாரா? அவரே 133 அடி உயரத்தில் நிற்கிறார். உலகத்திலேயே எந்த சுனாமி வந்தாலும் அசைக்க முடியாத சிலை, எளிமையான சிலையா ஐயா கண்ணுக்கு. ஒரே ஒரு கேள்விங்க, நேர்மையா கேட்கிறேன், மன வலிக்க கேட்கிறேன். ஒக்கி புயல் வந்தது, பக்கத்து மாநிலமெல்லாம் நல்லா செஞ்சாங்கன்னு பத்திரிகையில பார்த்தோம். இங்க வந்து நிவாரணங்கள் வந்ததா வரலையான்னு நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. ஒருவேளை வரவில்லை என்றால் எங்களை அந்த மாநிலத்தோடு சேர்த்து விடுங்கள் என்று சொன்னது நம்ம மாவட்டம். ஒன்றா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? காரணம் என்ன? துயர் துடைக்க நிவாரணம் வர வேண்டும் என்பது உண்மை. வரவில்லை என்றால் நெருக்கடி என்பது உண்மை. இதுதான் உறவுகளிலும் இருக்கிறது. என் தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஓடி போய் நிக்கலைன்னா அவன் என்ன போடான்னு தான் சொல்லுவான். ஆனால் ஓடி போய் நிற்கும் போது பணம் கொடுக்க என்னிடம் வசதி இருக்க வேண்டும். அதைத்தான் எங்க அணியில சொல்றோம். கையில காசு இருந்தா தானே. இன்னும் புள்ள பிறந்திருக்குன்றீங்க. உங்க பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? குழந்தை பிறந்த ஒரு வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போவீங்களாமா? போய் ஒரு 1000 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் இப்ப இல்லையோ, அது வேற ஒப்பிட்டாங்க. ஒரு 500 ரூபாய் நோட்டு, ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்து உன் பிள்ளை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏக்கா நீங்க என்ன சாப்பிடுறீங்கக்கா? காஃபி சாப்பிடுறீங்களா? பவன்டோ சாப்பிடுறீங்களா? ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சிரட்டா. அதே அக்கா அங்கிருந்து வந்து பிள்ளையா
நான் வேணா உனக்கு ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் போட்டும். அந்த அக்கா போனோடனே சொல்லுவார், அங்க இருந்து வீசுனகையும் வெறுங்கையுமா வந்திருக்கா பாரு. இவ ஜெபம் பண்ணலைன்னு தான் என் புள்ள அழுதுச்சா? ஒரு முதன்னு பிள்ளைய பார்க்க போறவ ஒண்ணு கூடவா வாங்கிட்டு வராம இருந்தா? ஆண்டவர் வேண்டுமானால் ஒரு சாதாரண ஏழை கோலத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் அவரை தரிசிக்க வந்த சாஸ்திரிகள் எல்லாரும் மிக உயர்ந்த பொருட்களை காணிக்கையாக கொடுத்தார்கள். அவர் பிறந்தது ஏழை கோலம் தான். அவன் கொடுத்ததெல்லாம் உலகின் மிகச்சிறந்த காணிக்கை பொருட்கள். கடவுளுக்கே அவன் ஒரு குடிசையில காணிக்கை கொடுக்கறான்னா, பிள்ளை பிறந்த வீட்டுக்கு போக வேண்டாமா? ஓசியில போவீங்களா? ஏதாவது தருவானா? நாங்க போறதே இல்லை. இல்ல, இது தாய்மார்கள் இருக்கிறதுனால சொல்றேன்யா. பெண்கள் 2 பேர் அந்த அணியில பேசுறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. பிறந்த குழந்தைய இப்படி தூக்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து வாமான்னு அந்த ஐயோ கையெல்லாம் நோவுது. கனமா கணக்குறான். இங்க சும்மாவே வரையில இவனை வச்சுக்கிறீங்களான்னு சொல்றாங்களா இல்லையா? அவ இல்ல அந்த மனைவி என்னைக்காவது சொல்லியிருக்கா, 20 பவுன் செயின் நானே போட்டிருக்கேன், கழுத்தெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் இந்த செயின்ல 2 போட்டுக்கிறீங்களா? ஒரு நாள் சொல்லியிருக்கீங்களாமா? ஒரு 6 மாசத்து கை குழந்தை அவ்வளவு சிரமமா இருக்கு. ஆனா நகைகள் பட்டுச்சேலை ஏதாவது லைட் வெயிட்டா இருக்கா? விலை கூட கூட வெயிட் கூடிக்கிட்டே இருக்கு சேலைக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி வெயிட், இது அடிஷனல் வெயிட். என்னைக்காவது இந்த பட்டுச்சேலையே வேண்டாம், ஆண்டவர் கந்தை கோலத்தில் தான் பிறந்தார், நானும் ஒரு காட்டன் புடவையில் வருகிறேன். எந்த கிறிஸ்துமஸ் நடந்திருக்கு? அப்படி நடந்திருந்தா நாங்க ஏன் போத்தீஸ் வாசல்ல பிச்சை எடுக்கிறோம்? ஆமையா, போத்தீஸ் RMKவில போற ஆண்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் செய்யறாங்க. ஏன்னா தெரியும் இந்தப்பா உள்ள போனா 2 நாளைக்கு வராதுன்னு தெரியும். எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த ரேவதி கவிதா மாதிரி ஆட்கள் எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வெளியில நம்ம வரும்போதுதான் ஒண்ணுமே நல்லதா கிடைக்க மாட்டேங்குது. நீ இதுக்கு மேல என்னையா கடையவா எழுதி வைப்பா? இதுதாங்க நடக்கிற உண்மை. அதனால தயவு செய்து பணம்ன்றது பல வகையா போயிருச்சுங்க. ஒண்ணு சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, பிட்காயின் ஒண்ணு புதுசா வந்திருக்கு. பிட்காயின் அதுக்கு பேரு. அதுக்கு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு தெரியாது. நீங்க இன்டர்நெட்ல அதை வாங்கலாம், விற்கலாம். 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி சன் டிவியில நாங்க அதை பத்தி பேசும்போது 660 ரூபா அது மதிப்பு. என்கிட்ட கூட ஒரு ஆள் சொன்னா வாங்கி வைங்கன்னா. இன்னைக்கு அதனோட மதிப்பு 1.5 லட்சம் ரூபாய். வித்தின் 2 இயர்ஸ் பிட்காயின்றது 1.5 லட்சம் ஆயிடுச்சு. நான் அன்னைக்கு ஒரு 1000 காயின் வாங்கியிருந்தேன்னா நேரம் கோடீஸ்வரன். உண்மையா? பொய் இல்லை. 1.5 லட்சம் ஒரு காயின் மதிப்பு. உலகம் பார்க்கிற பணத்தை விட பார்க்காமல் பல வகையில் பணத்தை குவித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, குடும்பமாக வாழ்வதற்கு, மனைவியோடு பிள்ளைகளோடு வாழ்வதற்கு எது தேவை என்றதான் பட்டிமன்றமே தவிர அலெக்சாண்டர் போகும்போது என்ன செஞ்சாரு, அன்னை தெரசா என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் கேள்வி இல்லை. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பணம் தேவை. பாரதியாரே சிரமப்பட்டு சீட்டுக்கவி எழுதினார் என்பதையும் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி புதிய ஆண்டிலே விஷ் பண்ணும்போது என்ன சொல்வீங்க? ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். ப்ராஸ்பரஸ்னா என்ன? பாசமிக்கன்னு அர்த்தம். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ப்ராஸ்பரஸ்னா வளமான, வசதியான அப்படின்னு அர்த்தம். அதுல ப்ராஸ்பரஸ் என்பது எல்லாருக்கும் வாய்க்க வேண்டும். வளமான மகிழ்ச்சியான ஒரு ஆண்டு வேண்டும் என்றால் பணத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். 2018 வளமான ஆண்டு என்று எல்லாரும் நம்புகிறார்கள். அப்படியே இருக்க கடவுது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.